தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டம். ஜனாதிபதியின் 50,000 ரூபாய் உதவித்தொகை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் கடற்பரப்பில் பரபரப்பு சம்பவம், துப்பாக்கிச் சூட்டில் 2 காயம். அரசு வேலை வாய்ப்பு, வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசின் கோரிக்கை. உள்நாட்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானம். கடவுச்சீட்டு விநியோகத்தில் நடைபெறும் பாரிய மோசடி, நள்ளிரவில் மறைக்கப்படும் ரகசியம். திருமலையில் கடத்தொழிலாளர் ஒருவர் சடலமாக மீட்பு. அனுர அரசை எச்சரிக்கும் உதய கமன்பில. தொடர்பான விரிவான செய்திகள். மாணவர்கள் பயன்படுத்தும் பென்சில் மற்றும் வர்ணப்பூச்சுக்கள் தொடர்பில் பெற்றோர்கள் கவனத்துடன் செயற்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்காக பென்சில் மற்றும் வர்ணப்பூச்சுக்களை கொள்வனவு செய்யும் போது அவற்றின் தரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சுரூர் வைத்தியசாலையின் வைத்தியர் மகிந்த விக்ரமராஜி இதனை தெரிவித்துள்ளார். பென்சில் மற்றும் வர்ணப்பூச்சுக்களை தயாரிப்பதற்காக வெவ்வேறு இரசாயனங்களும் உலோகங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை கொள்வனவு செய்யும் போது இந்த விடயம் தொடர்பில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதேபோல இந்த விடயம் தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரியந்த பெர்னாண்டோ கருத்துரைத்துள்ளார். இதன்போது தரமற்ற வர்ணப்பூச்சுக்கள் தொடர்பில் பெற்றோர்கள் கவனத்துடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வான்வழியாகவும் கடல் வழியாகவும் நாட்டிற்குள் போதைப்பொருள் வருவதை தடுக்க விசேட அதிரடிப்படையினர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் நுழைவதை உடனடியாக தடுப்பது கடினம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தேசிய செய்தித்தாளுக்கு அளித்த கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் நுழைவதை தடுக்க நாங்கள் திட்டங்களை வகுத்துள்ளோம். விசேட அதிரடிப்படையினர் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போதும் கூட கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. கடந்த சில மாதங்களில் ஏராளமான சட்டவிரோத போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கைக்குள் போதைப்பொருள் வருவதை உடனடியாக நிறுத்துவது கடினம். தற்போது போதைப்பொருள் கடத்தல் சமீபத்தில் நாட்டில் மிகவும் வலுவாக பரவியுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் எங்கள் கொள்கைகளை செயல்படுத்துகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏழை குடும்பங்களுக்கு ஜனாதிபதி 50,000 ரூபாய் உதவித்தொகையை வழங்குவார் என்று சமூக ஊடகங்கள் மூலம் போலி குறுஞ்செய்திகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சமூக ஊடக வலையமைப்புகள் மூலம் அனுப்பப்படும் போலி குறுஞ்செய்திகளுக்கு தங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குனர் மேனகா பத்திரன கூறுகையில், போலி குறுஞ்செய்தி தொடர்பாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு ஏராளமான முறைப்பாடுகள் வந்துள்ளன. ஏழை குடும்பங்களுக்கு ஜனாதிபதி 50,000 ரூபாய் உதவித்தொகையை வழங்குவார் என்ற செய்தி சமூக ஊடகங்கள் மூலம் மிக வேகமாக பரவி வருகிறது. இந்த இணைப்புகள் மூலம் இணைப்பதை தவிர்க்குமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இணைப்புகளை தடுக்க நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளோம். இவை போலி இணைப்புகள். இவற்றின் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கினால் உங்கள் வங்கி கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகல், மின்னஞ்சல் கணக்குகளுக்கு 3ஆம் தரப்பு அணுகல் ஆகியவை நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த கடற்தொழிலாளர்கள் 2 இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், பருத்தித்துறை கடற்பரப்பில் 13 இந்திய கடற்தொழிலாளர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்டது. இந்திய கடற்தொழிலாளர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்வதற்கு கடற்படை வீரர் முயற்சித்த போது அவரை ஏற்றிக்கொண்டு கடற்தொழிலாளர்களின் படகு தப்பி செல்ல முற்பட்டுள்ளது. இதனையடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய கடற்தொழிலாளர்கள் 2 காயமடைந்தனர். மேலும் கைதான இந்திய கடற்தொழிலாளர்களை கடற்தொழில் நேரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினரின் நடவடிக்கைகளின் பின்னரே அவர்கள் மீது நீதிமன்றத்திற்கு வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக நேரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழிலமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலைவாய்ப்பை கோரி நிற்கின்றனர் என்றும் தொழிலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் இளையோர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அவர்கள் அரசு தனியார் துறைகளில் வேலை செய்ய வேண்டும். இதில் அரசு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. ஆனால் அரசு துறையில் மாத்திரம் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கோரி இளைஞர் யுவதிகள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அனைவருக்கும் அரசு துறையில் வேலை வாய்ப்பு இல்லை. தனியார் துறைகளில் அதிகமான வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. எனவே இன்றைய இளையோர் தனியார் துறையிலும் வேலை செய்ய முன்வர வேண்டும். ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலைவாய்ப்பு கோரி நிற்கின்றனர். இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி கூட போராடுகின்றனர். தம்மை வேலையற்ற பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் அவர்கள் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலைவாய்ப்புகள் பெற முன்வர வேண்டும். அதை விடுத்து வீதிகளில் இறங்கி போராடுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? படித்தவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அனைவருக்கும் அரசு துறையில் வேலை கிடைக்கும் என்று நம்பியிருக்கக்கூடாது என தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது கணிசமான அளவு அதிகரித்து வரும் நிலையில் விமான நிலையங்களில் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 20 புதிய பதிவு கர்ம பீடங்களை நிறுவுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு இருந்த நீண்ட வரிசைகள் தற்போது மீண்டும் உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு முன்னர் இருந்த நீண்ட வரிசை இப்போது அலுவலகத்தின் வாகன நிறுத்துமிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு அருகில் வீதிகளில் இரவு முதல் வரிசையில் காத்திருப்பவர்கள் காலை 6 மணியளவில் வாகன நிறுத்துமிடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரிய வந்துள்ளது. 20,000 ரூபாவுக்கு மேல் பணம் செலுத்தி இரவு முழுவதும் வீதியில் வரிசையில் நிற்பதுடன் பலர் வீதிகளில் உறங்குவதாக தெரிய வந்துள்ளது. இந்த வரிசை வெளியே தெரியாமல் இருக்கும் வகையில் வாகன நிறுத்தும் இடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதால் வரிசைகள் வெளியே தெரியாமல் மறைந்து விடுவதாக தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் இரவு முதல் இந்த வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கு அதிகளவு பணம் செலுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பணமுள்ளவர்கள் வேறு வகையில் கவனிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆன்லைனில் 7 மாதங்களுக்கு முன்னர் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த போதிலும் இன்னமும் அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என வரிசையில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் மாறிய போதிலும் தங்களின் நிலைமை மாறவில்லை என வரிசையில் காத்திருக்கும் மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை ஈச்சிரப்பாற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறை முகத்துவாரம் கலப்பு கடலுக்கு கடத்தொழிலுக்கு சென்ற கடத்தொழிலாளர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் தோணியொன்றில் கடத்தொழிலுக்கு சென்ற இலங்கை துறை முகத்துவாரத்தைச் சேர்ந்த வடிவேல் மகேந்திரன் என்ற கடத்தொழிலாளர் கடலில் காணாமல் போயிருந்தார். இவர் தோணியில் கடத்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது படகொன்று மோதியிருக்கலாம் என்றும் படகில் வந்தோர் தப்பித்து சென்றிருக்கலாம் என்றும் இதனால் தோணி கடலில் புரண்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது.
இந்நிலையில் தோணியில் மோதி விபத்தை ஏற்படுத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் படகில் கடத்தொழிலில் ஈடுபட்ட படகோட்டி மற்றும் உதவியாளர் உட்பட இருவரை ஈச்சலம்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். சடலத்தை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னி பௌஷான் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகள் குறைக்கப்படுவதற்கு சாத்தியமில்லை என பிபத்துருகேல உரிமைய தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு மற்றும் உலகளாவிய சட்ட கோட்பாடுகளின்படி அந்த சலுகைகள் குறைக்கப்படவோ அல்லது அகற்றப்படவோ முடியாது என்று சுட்டிக்காட்டினார். அவர் அங்கு கருத்து தெரிவித்த போது தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் ஓய்வூதிய பலன்களை ரத்து செய்யவோ அல்லது சீரமைக்கவோ முடியாது என்றும் ஜனாதிபதி அடூர தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அறிக்கை உருவாக்கிய குழுவில் நியாயமான சட்ட அறிவு உள்ள எவரும் பணியாற்றியதாக தெரியவில்லை. ஜனாதிபதியின் பதவியை ஏற்றுக்கொண்டவுடன் அத்தகைய பதவியை வைத்திருப்பவர் அத்தகைய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதற்கு உரிமையாளராகி விடுவார். அதன்பின் ஓய்வூதியத்தை பாராளுமன்றம் தீர்மானிக்கும். இந்த சட்டப்பிரிவை தொடர்ந்து செய்யப்படும் எந்த திருத்தமும் ரத்து செய்தலும் அல்லது மாற்றியமைக்கப்படுதலும் அதை தொடர்ந்து செய்யப்படும் சட்டமும் அல்லது இந்த சட்டத்திற்கு முரணான எந்த விதியும் பின்னோக்கி செயல்படாது என அவர் அரசியலமைப்பின் 36 இரண்டாவது பிரிவை மேற்கோள் காட்டினார். நியாயமான எதிர்பார்ப்பு கோட்பாட்டின்படி ஓய்வூதிய பலன்களை இல்லாது செய்தல் போன்று சீரமைக்க முடியாது. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்படும் ஓய்வூதியம் பலன்களுக்கு ஏற்ப மக்கள் தங்கள் ஓய்வு கால வாழ்க்கையை திட்டமிடுகிறார்கள். அதற்கேற்ப பணத்தை சேமிக்க முடிகிறார்கள். மக்கள் ஓய்வூதிய பலன்களை எதிர்பார்க்கும் போது அவர்கள் சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை என தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.